வணக்கம் மக்களே. நம்ம சோ ஒரே கேள்வி ஒரே பதில். இன்னைக்கு நம்ம கூட இணையவன் இருக்காரு. அவர்கிட்ட ஒரே கேள்வி கேட்க போறோம், அவர் ஒரே பதில் சொல்ல போறாரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். தேர்தல் ஆணையம், சிபிஐ, அமலாக்கத்துறை இந்த மாதிரியான அமைப்புகள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய முக்கியமான ஒண்ணா இருக்கு. இந்த பிஜேபி ஆட்சியில இந்த அமைப்புகள்லாம் எப்படி செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிங்கிறது ஒரு கட்சியா இருக்கும்ல. அந்த கட்சியில இந்திய நீதித்துறை, இந்திய அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அரசமைப்புகள் சேர்ந்து செயல்படுது. அதுதான் ஒரு மோசமான கூறு. ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ ரைடு போறது, இல்ல அமலாக்கத்துறை ரைடு போறதுலாம் ஒரு எப்போதாவது நடக்கிற சம்பவம். ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக ஆளுங்கட்சியாக பொறுப்பேற்ற நாள்ல இருந்து இந்த ரைடு ரொம்ப தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. ஆனா இதுல என்ன ஒரு சிறப்பான அம்சம்னா, ரைடு நடந்த ஒரு 100 இடங்கள்ல, ஒரு உதாரணத்துக்கு 100 இடங்கள் ரைடு பண்ணியிருந்தாங்களா, அதுல 90 இடங்கள் எதிர்கட்சிகள் தான் இருக்கும். அதாவது 100 வழக்குல 90 வழக்கு எதிர்கட்சிகள் வழக்கா தான் இருக்கு. மீதி 10 வழக்கு பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்சவங்க உண்மையாலுமே ஏதாவது வெளிநாட்டு மோசடி எல்லாம் பண்ணிருப்பாங்க, தொழில் அந்த மாதிரி அவங்க மேல ஒரு 7-8%. ஆளுங்கட்சி தரவுல பார்த்தா எந்த வழக்கும் சொல்லும் அளவுக்கு இல்ல. அது அவங்களுடைய அறிக்கையே காடுது. ஏன்னா சிபிஐயோட அறிக்கை நீங்க கேட்டு வாங்கி பாத்தீங்கன்னா 2024 வரைக்கும் நடந்த வழக்குகள்ல அவங்க சொல்றாங்க, 2024 நடந்த வழக்குகள்ல 96% நாங்கள் குற்றங்களை நிரூபிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, எத்தனை வழக்குன்னு பார்த்தா பதிவு பண்ணப்பட்ட வழக்கு இந்த 10 ஆண்டுல 3500 வழக்கு. இவங்க சொல்ற அந்த 96% எங்க தெரியுமா வாங்கி கொடுத்துருக்காங்க? வெறும் 25 வழக்கு தான். ஏன்னா அந்த 25 வழக்கு தான் சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை முடிஞ்சிருக்கு. மீதி இருக்க எல்லா வழக்கு கிடப்பட கிடக்கு. அதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட இடத்துல இருக்கு, அதை தாண்டி போகாது. ஏன் இந்த வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்ட இடத்துல இருக்குதுன்னா, இந்த ஆளுங்கட்சி பாஜக என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு எதிராக செயல்படும் எதிர்கட்சியில யாரெல்லாம் வீரியமா செயல்படுறாங்களோ, இல்ல அந்த எதிர்கட்சியில யாரெல்லாம் பெரும் பண முதலீடாக ஏற்கனவே ஊழல் போன்ற பல சிக்கலை சிக்கியிருக்காங்களோ அந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து முதல்ல அவங்ககிட்ட போய் பேரம் பேசுறது. நீங்க என் கட்சிக்கு வந்துருங்க, நீங்க என் கட்சிக்கு வந்துட்டா உங்க மேல இருக்க குற்றச்சாட்டு எதெல்லாம் ஊழல்ங்கிறாங்களோ அதெல்லாம் நாங்க மறந்துட்டு அடுத்த கட்டம் உங்களை கொண்டு போயிடும் அப்படிங்க. அதுக்கு யாரெல்லாம் உடன்படலையோ உடனே ஒரு ரைடை விட்டு பாக்குறது. உடனே அதுக்கு அரசோட துறைகளா இருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி, அதாவது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ, இது ரெண்டையும் அனுப்புறது. ஏதோ ஒரு வகையில அனுப்பி வைக்கிறது. அனுப்பி அங்க இருக்க ஆவணங்கள்லாம் கைப்பற்றி அரசோட பாதுகாப்புல வச்சிருக்காங்க. அரசோட பாதுகாப்புங்கிறது ஆளுங்கட்சி பாதுகாப்பு தான். ஆளுங்கட்சி பார்த்தா அந்த ஆவணத்துல வச்சுக்கிட்டு தான் மீண்டும் ஒரு குதிரை பேர் நடத்துவாங்க. இந்த மாதிரி இவ்வளவு ஆவணம் இருக்குது, இதுக்கெல்லாம் வழக்கு போட்டா நீ வெளியே வரவே முடியாது, இப்படி பல அச்சுறுத்தல் போனாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படைஞ்சு பல பேர் மாறி இருக்காங்க. அப்படி மாறின லிஸ்ட் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஹேமந்த் பிஸ்வா சர்மா, சுவேந்த் அதிகாரி, ஜிதேந்தர் சிங், நாராயண் ராணே, எடியூரப்பா, இப்படி பல பேர் இங்க இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மேலாம் ஊழல் குற்றச்சாட்டு கடுமையா வச்சிருந்தாங்க. இன்னும் பிஜேபி கூட கடுமையா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சு பேசுது. ஆனா இதெல்லாம் எது வரைக்கும்னா, இவர்கள் எதிர்கட்சியில பிஜேபிக்கு எதிராக இருக்க கட்சியில இருக்க வரைக்கும் தான். அந்த கட்சியை விட்டு விலகி என்னைக்கு பிஜேபிக்கு சேர்ந்தாங்களோ அன்னையில இருந்து அவர்கள் புனிதராக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா அவங்க மேல இந்த இடி மற்றும் சிபிஐ பதிவு பண்ண வழக்கு பதிவு பண்ண இடத்துல நிக்க தவிர அதை தாண்டி குற்றப்பத்திரிகை இடத்துக்கு இன்னும் வரவே இல்லை. அது விசாரணை நடக்கவும் இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட யாரும் சிறையில் போய் அடைக்கப்படவும் இல்லை. இதற்கு மாறாக பாஜக பேரம் பேசி படியாம இடி ரைடு அனுப்புது. அந்த இடி ரைட்ல கட்டுப்படி ஆகல, இல்ல நாங்க உங்களை சட்ட ரீதியா எதிர்கொள்ளணும்னு பேசின மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின் பானர்ஜி, சஞ்சய் ராவத், ஃபாரூக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ், இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு சிறையில இருக்காங்க. ஏன்னா இவங்க பிஜேபிக்கு கட்சி மாற ஒத்துக்கல, இவங்க அவங்க கட்சியில இருக்கிறாங்க, நாங்க இந்த வழக்குகளை நேர்மையை எதிர்கொள்றோம்னு சொன்னதுனால இன்னும் சிறையில் இருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். யாருமே எல்லாம் பிஜேபி குற்றச்சாட்டு வச்சதோ, ஊழல் குற்றச்சாட்டு, குடும்ப அரசியல் குற்றச்சாட்டு வச்சோ, அவங்க எல்லாம் என்னைக்கு அந்த கட்சியில இருந்து விலகி பிஜேபியோட கூட்டணியா வராங்க. அஜித் பவார் சமீபத்துல அவர் மேல கூட கடுமை, அஜித் பவார் கட்சியே ஊழல் கட்சி, அதுக்கு நீங்க ஓட்டே போடக்கூடாதுன்னு ஒரு 5 மாதம் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைய நிலைமையில அஜித் பவார் கட்சி பாஜக கூட்டணி வந்தோடனே அந்த கட்சி தான் சிறந்த கட்சின்னு அதே மாநிலத்தில் போய் பிரச்சாரம் வரைக்கும் போறாங்க. அது யாருன்னு பிரதமர் மோடி இருந்து அமித்ஷா எல்லாம் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு இருக்க அந்த அரசு எந்திரங்கள் சொல்லக்கூடிய சிபிஐ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்லாம் எதிர்கட்சிகளை அச்சுறுத்தி, அதாவது ஜனநாயகத்தை அச்சுறுத்தி, எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தோட தூணு, அந்த எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தை அச்சுறுத்தி அந்த குரலை நிறுத்தி எங்களுக்கு எதிராக யாரும் கேள்வியை எழுப்பக்கூடாதுங்கிற ஓர்மை வாதம், இன்னும் சொன்னா அது டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லலாம். அது டிக்டேட்டர் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு ஆளும் பாஜக போயிட்டு இருக்குது. அந்த வகையில தான் இவங்க இந்த அழகெல்லாம் பயன்படுத்துறாங்க. இதுல இன்னும் தேர்தல் ஆணையம் குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தலும் ஒரு வரையறை தருது. ஒரு தேர்தலில் ஒரு எம்பி போட்டிடுறாருன்னா எம்பி அந்த தொகுதியில அதிகபட்சம் 95 லட்சம் செலவு பண்ணலாம். முன்னாடி 75, 95 வரைக்கும் செலவு பண்ணலான்ட்டு ஒரு லிஸ்ட். அதுபடி பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்கள்ல
பிஜேபி ஒரு 413 இடத்துல போட்டிடுது. 413 இடத்துல போட்டிடுறத கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 415 to 450 கோடி வரைக்கும் அவங்க செலவு பண்ணலாம், மொத்தமா 413 தொகுதி சேர்த்து. ஆனா பிஜேபி செலவு பண்ணது 12,000 கோடி செலவு பண்ணிருக்கு. இது நீங்க தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல போனா இன்னைக்கு கிடைக்குது. ஒவ்வொரு தொகுதி வரைய பிஜேபி எவ்வளவு செலவு பண்ணிச்சு அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு கொடுத்து இருக்குது. இந்த கணக்குல பத்தி எந்த கேள்வியும் கிடையாது. இன்னும் சொன்னா தேர்தல் பாண்டுகள், அந்த பங்கு பத்திரம் வாங்கிக்கலாம் தேர்தல் பாண்டுகள் வந்து வெளியிடுறாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறம் அந்த தேர்தல் பாண்டுகள் என்ன நடக்குதுன்னா, அந்த தேர்தல் வசூலுக்காக இதை பயன்படுத்துறாங்க. யாரெல்லாம் பெருநிறுவனங்களோ அவங்க தான் டொனேஷனை கட்சிக்கு கொடுக்கலாம், கட்சிக்கு இந்த தேர்தல் பாண்டு மூலம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க, எலக்ட்ரல் பாண்ட் மூலம் கொடுக்கலாங்கிறாங்க. இதை எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் போகுது. உச்சநீதிமன்றம் ஒரு 5-6 வருஷம் விசாரிச்சுட்டு இல்ல இந்த தேர்தல் பத்திரங்கிறதே இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான, ஜனநாயகம்னா ஆர்டிகல் 14 இங்க அனைவரும் சமம், அனைவருக்கு சமூக தரப்பட வேண்டும் வலியுறுத்து ஆர்டிகல் 14க்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் எதிரானது. அதனால அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சம் எதிரானதுனால எலக்ட்ரல் பாண்ட் செல்லாது. ஆகவே அதில் வாங்கின பணம் எவ்வளவு, எந்தெந்த கட்சி எவ்வளவு வாங்குச்சுன்னு ஒட்டுமொத்த கணக்கையும் கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் ஒப்படைங்கன்ட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கட்சி எவ்வளவு வாங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தத்துல வாங்கின ஒரு தொகை ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. அதுல 60% பாஜக தான் வாங்கியிருக்கு. இந்த 60% எந்தெந்த கம்பெனி எல்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியில 75க்கு மேற்பட்ட கம்பெனிகள் ரெய்டு போனதுக்கு அப்புறம், நான் சொல்ற மாதிரி ஐடி ரெய்டு இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெய்டு போனதுக்கு அப்புறம் நன்கொடைய பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்கிறத ரொம்ப தெளிவா ஆவணங்கள் வெளிப்படுத்தி இருக்குது. இதன் மூலம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க போய் நன்கொடை கேட்டு கொடுக்காத எல்லா நிறுவனம் மேலையும் அது நேர்மையா இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துக்கு உடனடியாக ஐடி ரேடியோ இல்ல அமலாக்கத்துறை ரேடியோ அனுப்பும்போது அவங்க பயந்துகிட்டு ஐயோ கம்பெனி செயல் பண்ணு பல லட்சக்கணக்கான கோடி கொண்டு இறைச்சிருக்காங்க. இதில் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த தேர்தல் பாண்டு மூலம் காட்டினது ஒரு அக்கௌண்டபிலிட்டியாச்சும் இருக்குது. ஒரு 1200 கோடி வச்சிருக்காங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, 1200 கோடி வசூல அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. மீதி எதற்கும் நமக்கு கணக்கு கிடையாது. சரியா சொன்னா 6000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கு பிஜேபி. கடந்த ஒரு 5 to 6 வருடங்கள்ல பெருநிறுவனத்துல இருந்து வாங்கின நன்கொடை தொகை 6000 கோடி அக்கௌண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு யாருக்கும் கணக்கு தெரியாது. நமக்கு நல்லா தெரியும் கருப்பு பணம் வெள்ளை பணத்தோட சிக்கல் தெரியும். எந்த பிஜேபி கருப்பு பணத்தை ஒழிப்போங்கிற கோஷத்தோட ஊழலை ஒழிப்போங்கிற கோஷத்தோட ஆட்சிக்கு வந்து அந்த பிஜேபி ஆட்சியில் தான் இந்த கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது இன்னைய ஆய்வுகள் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்திருக்கு. அந்த வகையில தேர்தல் ஆணையம் கூட இது பெருசா கேள்வி கேட்கல, அதை அனுமதிச்சுதான் இருக்காங்க. தேர்தல் செலவினங்களும் கேள்வி கேட்கல, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல வந்த முறைகேடு பத்தி கேள்வி கேட்கல, எதுவும் கேட்காம தேர்தல் ஆணையருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் கூட இன்னைக்கு மத்திய அரசுக்கு கட்டுப்பட்ட தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி, அது ஒரு தனி தன்னாட்சி பெற்ற அதிகாரமிக்க அமைப்பு. ஆனா தேர்தல் ஆணையத்தின் கடிவாளத்தை இன்று மத்திய அரசு சட்ட திருத்தம் மூலம் கையில கொண்டதுனால தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு அது சொல்லுகிற அனைத்து பொய்களுக்கும் தலையாட்டு விதமாக நடக்கிறது. அதனால அதன் மூலமா நடக்கிற தேர்தல் இன்னைக்கு 4 கட்சியால தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தல் நியாயமா இருக்குமானா அது மிகப்பெரிய கேள்விதான். இந்த குதிரை பேருங்கிறது எப்ப நடக்குன்னா, பிஜேபி இந்த ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணி கூட்டணி மூலம் எது கிடைக்கலன்னா எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சியில இருக்க பெரும்பான்மை நபர்களை விலை பேசி வாங்க ஆரம்பிக்கும். அப்படி விலை பேசி வாங்குறதுக்கு அவங்க பயன்படுத்தா இருந்தா முன்னாடி சொன்ன அதேதான் சிபிஐ ரெய்டு இல்ல ஐடி ரெய்டு இல்லைன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெய்டு 3ல யாரோ ஒருத்தர் அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ எம்பி வீட்டுக்கு போய் ரெய்டு பண்ணுவாங்க. ரெய்டு பண்ணி ஆவணத்தை கைப்பற்றிட்டு இல்லைன்னா ஒரு சிறை அடிப்போமாங்க. பயந்தவர்கள் பிஜேபி பக்கம் சேருவாங்க. சேர்ந்த உடனே அந்த மெஜாரிட்டி காட்டி பாருங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்க மெஜாரிட்டி, இன்னைக்கு எங்கட தான் மெஜாரிட்டி, அந்த எம்எல்ஏ எங்களோட வந்துட்டான்னு சொல்லி அந்த கட்சி அதே பேர்ல தான் இருக்கும். அந்த கட்சி 2ஆ உடைச்சு நமக்கு இங்க சமீபத்துல கடந்த தேர்தல்ல தமிழ்நாட்டில் நடந்ததுதான். அதிமுக ஆட்சி நடந்துச்சு. அதிமுகல அம்மையா ஜெயலலிதா மறைஞ்சு போறாங்க. மறைஞ்சு போனோம்னு கட்சி 2ஆ பிளவுபட்டிருக்குது. ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் இபிஎஸ் பிரிஞ்சு நிக்கிறாங்க. சமாதானம் யாரு படுத்துறா? அதிமுக காரங்க படுத்தல, இல்ல வேற ஒரு திராவிட இயக்க தலைவர் யாரும் சமாதானப்படுத்தல, இல்ல இருக்க பேர் இயக்கம் யாரும் போகல. சமாதானப்படுத்த மோடியே நேரா வராரு. மோடி அமித்ஷா வந்து நேரா வந்து சமாதானப்படுத்துறாங்க. இவங்க 2 பேரும் சமாதானம் வாங்கிக்கிறாங்க. அந்த என்ன நமக்கு தெரியல. சமாதானப்படுத்தி ஆட்சி தொடருது. ஆனா ஆட்சி தொடர்கிற காலகட்டங்கள்ல 2 பேருக்கு மீண்டும் முரண்பாடு. அந்த முரண்பாடை தொடர்ச்சிதான் இன்னைக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் தனித்தனியா பிரிஞ்சு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கட்சி நடத்த என்ன ஆதாயம்னா, பிஜேபி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் எதெல்லாம் அம்மையா ஜெயலலிதா முன்னாடி எதிர்த்தாரோ அந்த அனைத்து திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு நிறைவேற்றி விட்டது இந்த மாநில அரசா அன்னைக்கு இருந்த எடப்பாடி அரசு. இதுதான் பிஜேபி சாதனை. அந்த வகையில் கடந்த 4 ஆண்டுகள் அம்மையா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் 4 ஆண்டுகள் நடைபெற்ற ஆட்சி யாருடைய ஆட்சி தமிழ்நாட்டுலன்னா கண்டிப்பா பிஜேபி சார்புடன் நடந்த அதிமுக ஆட்சி. அவ்வளவுதான் தவிர கண்டிப்பாக முழுமையான அதிமுக ஆட்சி அது இருக்க வாய்ப்பே இல்லை. இது தமிழ்நாட்டு உதாரணம். இதே போலதான் கர்நாடகாலையும் நடந்துச்சு. இதே போலதான் உங்களுக்கு கோவால நடக்குது. இதே போல அஸ்ஸாம்ல எதிர்கட்சியா போக வேண்டிய பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்க ஒரு முக்கிய எம்பிக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் அடுத்து ஒரு வாரத்துல பிஜேபி வந்துடுறாரு. உடனே பிஜேபி ஆட்சிக்கு போறாங்க. இது அஸ்ஸாமோட கதை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் குதிரை பேரம் நடந்த கதை இருக்கு. இன்னும் நமக்கு இப்ப சமீபத்தில் கூவத்தூர் பத்தி பேச்சு வருது. கூவத்தூர்ல என்ன நடந்தது? கூவத்தூருங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடம் தான். அங்க நடக்கிறத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு.
நம்ம சொல்றது ஆளுங்கட்சி கிடையாது, ஆளுங்கட்சி தான் அங்க பேரத்தை நடத்திட்டு இருக்குது. இதை கண்காணிக்க வேண்டிய அரசு துறைகளாக இருக்கக்கூடியவர்கள், ஐடி துறையாகட்டும், இல்ல என்போர்ஸ்மெண்ட் ஐடி, இல்ல சிபிஐ அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பதிலும் இல்ல. அந்த கூவத்தூர் பங்களாக்குள்ள நுழைய முடியுமான்னா இவங்க நுழைய முடியும், அதுக்கான அதிகாரம் இருக்கு. ஆனா அங்க நடக்கிற குதிரை பேரத்தை நடத்தியதே பிஜேபி என்பதால் நாம் சொல்லக்கூடிய இந்த துப்பறியும் அமைப்புகள்ல அமைதி காத்தாங்க. இதுதான் நடந்த கதை. கூவத்தூர்ல என்ன நடந்தோ அதுதான் அனைத்து மாநிலம் நடந்துட்டு இருக்குது. இப்ப சமீபத்த கர்நாடக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே தான் நடந்துச்சு. கர்நாடக தேர்தல் முடிவுகள் ஓரளவுக்கு பிஜேபி ஜெயிச்சிடும் இல்ல தோத்துரும் நினைவரப்ப காங்கிரஸ் தன்னுடைய எம்எல்ஏக்களை பாதுகாப்பா தமிழகம் கூட்டு வராங்க. ஏன்னா அங்கதான் குதிரை பேரம் நடக்கும், குதிரை பேரத்துல இவங்க வேலை போனாலும் போயிடுவாங்க பயத்துல கொண்டு வராங்க. இப்படி ஒரு சூழல் இதுக்கு முன்னாடி இந்திய ஜனநாயகத்துல நாம் பார்த்ததே இல்லை. ஆனால் நம்ம எப்படி கூவத்தூர் கேலிகளை கண்டு கழித்தோமோ அதே போலதான் எல்லா மாநிலங்களும் பிஜேபி செஞ்சிருக்கு. அப்படிதான் பல ஆட்சிகள் கவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே தேர்தல் ஆணையம் இதை தட்டி கேட்பதாகவும் இல்லை. நம்ம இதை கண்காணிக்க வேண்டிய சிபிஐ மற்றும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அனைத்தும் ஆளுங்கட்சியின் வேட்டை நகலாக மாறி எதிர்கட்சிகளை கடித்து கொதறி அவர்களை ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் எழுப்பாமல் செய்வது அல்லது ஆளுங்கட்சியை சரணடைவது ரெண்டதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது அனைத்தும் ஜனநாயகத்துக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அடிப்படை உரிமைகள், வழங்கி இருக்கிற நேர்மையத்துக்கு எதிராகத்தான் இந்த அரசமைப்புகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா ரொம்ப கேவலமான நிலையாக இன்று இந்தியா நிலவுது.